ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, பெண் பார்த்த படலம். நிறைய முறையில் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுவாங்க. இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்கலாமா? பெண் பார்த்த படலம். ஹலோ சரசு, அவங்க எப்போ வர்றதா சொன்ன? ஏன் 11 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி இல்லை, அரை மணி நேரம் லேட் ஆகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. தயார் செஞ்சிடலாம் இல்லையா? இன்னொரு தரம் சரியாக கேட்டுக்கோங்க. ஹோட்டல் ஐட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. ரெடிமிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதாம். ஐட்டம் எல்லாம் யார் பண்ணது, ரெசிபி என்னன்னு கேள்வி ஆராய்ச்சி இன்டர்வியூ வேற இருக்குமாம். டெய்லி பண்ணுற மாதிரி மெனு இருந்தால் போதுமாம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், சொதப்பிடக்கூடாது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்று சும்மாவா சொன்னார்கள்? சரசுவின் கணவர் நலவேந்தன் தன்னுடைய சமையல் திட்டத்தை விவரித்தார். இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டாச்சே, அதனால வரகரிசி சாதம், மெட்ராஸ் ஸ்டைல்லையே முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பருப்பு இல்லாமல் மைசூர் ரசம், மிச்சம் மீதி இருக்கிற காய்கறி வச்சு கலவையாக ஒரு அவியல். அவியல் சரி வருமா? நாம் இது வரைக்கும் பண்ணதில்லை. எல்லாம் சரியாக தான் வரும், கவலைப்படாத. உனக்கு தெரியுமா மைசூர் பாக்கு எப்படி வந்துச்சுன்னு? ஒரு நாள் தலைமை அரண்மனை சமையல்காரர் திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு எளிமையாக செய்ய போக, மைசூர் மகாராஜா அதை பேரை கேட்க போக, அவரும் திடீரென்று சூட்டிய பேர்தான் இப்போ உலக பிரசித்தி பெற்ற மைசூர் பா. சப்பாத்தி, பரோட்டா, பாலக் பன்னீர், இப்படி நார்த் இந்தியன் டிஷ் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம், ஐட்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களும் சிம்பிளாக இருந்தால் போதும். நாங்கள் சரி. அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் இருக்குது, அதை வச்சு குழம்பு பண்ணிடலாம். முந்தானேத்து புளித்த தயிர் இருக்கே, அதை வச்சு பூசணிக்காய் போட்டு முந்திரி தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக மோர் குழம்பு. கொறிக்க மொரன்னு அரிசி வடகம் செஞ்சிடலாம். மாம்பழ சீசன் இப்போது, அதனால் மாம்பழம் மில்க் ஷேக், கூலாக வெயிலில் வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு. ஸ்வீட் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா ஐட்டம் ரெசிபி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எள்ளுருண்டை தான் ஸ்வீட்டு, நேத்தே பண்ணி வச்சுட்டேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ மணி 6 தான். சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி குளிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். 10க்குள்ளார எல்லாம் ரெடி ஆகிடும். டோன்ட் வரி. நலவேந்தன் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு இடத்தை காலி செய்தார். மணி 11 நெருங்க எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். ஆண்டவா, முருகா, பிள்ளையாரப்பா, பெருமாளே, பராசக்தியே, மகாலட்சுமியே என்று அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டார்கள். சரியாக மணி 11 மணி அளவில் அவர்கள் 4 பேர், அம்மா, அப்பா, மகன், மகள், அமைதியாக நுழைந்தார்கள். வந்த எல்லோரும் புன்னகை வரவேற்பு இலவசமாக அளிக்கப்பட்டது. கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு வார்த்தைகள் கணீர் என்று வெளிவந்தன. எல்லா ஐட்டங்களும் டேபிளில் இருக்கா? எங்கள் பொண்ணு கேட்குறப்ப பையன் எல்லாத்தையும் ஐட்டம் வாரியாக பேர் சொல்லி அதை எப்படி பண்ணுறதுன்னு விளக்கம் சொல்லணும். புரிஞ்சதா? என்ன, பையன் இன்னும் ஏன் வரல? சீக்கிரம் வர சொல்லுங்க. பெண்ணின் அம்மா ஸ்ருதி கூட்டி வினாவினார். அப்போதுதான் நலவேந்தன் சரசு தம்பதியின் மகன் பரதன் மெதுவாக நிதானமாக உள்ளே இருந்து அறையிலிருந்து ரெசிபி அடக்கிய கணினி சகிதம் வெளிப்பட்டார். ஒவ்வொரு ஐட்டமும் கொஞ்சம் ருசித்த பின் வந்திருந்த இளம்பெண் கேட்டால், இங்குள்ள தயாரிப்புகளில் உங்கள் பங்கு என்ன? உங்கள் பெற்றோர் பங்கு என்ன? தெரிவிக்க முடியுமா? ஆமாம், நான் பொய் சொல்லலை. அப்பா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். அப்பா தான் முழுவதும் தயாரித்துள்ளாள். நான் ஃபுட் இன்ஜினியர். மிக்சி கிரைண்டர் ஆப்ரேட்டர் செய்வது, ரெசிபி எழுதுவது, ஃபோட்டோ வீடியோ எடுப்பது மற்றும் அவற்றை யூடியூபில் அப்லோட் செய்வது என் வேலை. அம்மா ஃபுட் மேனேஜ்மெண்ட். எல்லாவற்றையும் ருசித்து பார்த்து எக்ஸலண்ட், சூப்பர், நன்று, பரவாயில்லை, மோசம் என்று ரேட்டிங் கொடுப்பாள். அதாவது கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், விமர்சன பகுப்பாய்வு பண்ணுவாங்க. கட்டாயம் தந்தை வழி தனையனாக நாளை நான் மாறுவேன். முதலில் தயங்கி வெளிவந்த வார்த்தைகள் பின்னர் சரளமாக திருத்தமாக ஓடிவந்தன. அந்த இளம்பெண் தன் அம்மாவிடம் மிதமிஞ்சிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். குடும்பம்னா இது மாதிரி இருக்கணும். நான் இவரையே மணந்து கொள்கிறேன் அம்மா. நல்ல இயற்கையான ஆரோக்கியமான உணவு முறைக்கு இங்கே உத்தரவாதம் நிச்சயம். எல்லோர் முகத்திலும் அப்பாடா என்று நிம்மதி ஒளி பரவியது. என்னடா, பொண்ணை தானே எல்லாரும் பார்க்க வருவாங்க, ஆனால் இங்கே பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கு. மாப்பிள்ளைக்கிட்ட கொஷின்ஸ் கேட்குது. வித்தியாசமாக இருக்குல்ல? அதுவும் ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய கல்யாணத்தில் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ஆரோக்கியமும் கூட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெண் பார்த்த படலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.